முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட இந்த முருகனின் கையில் இருக்கும் வேலை தொட்டு விட்டாயல்லவா? இது சாதாரண வேலை அல்ல, சக்தி வாய்ந்த உனக்கு வெற்றியை தரக்கூடிய வெற்றி வேல். இந்த வெற்றி வேலை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமா சந்தோஷமா நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியை உன் கைகளில் ஒப்படைச்சு நீ நினைச்ச காரியங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையிலையும் எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்ற மனசை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. அடுத்தவங்க உன்கிட்ட கோபமா பேசினாலும் அமைதியாக பேசினாலும் அவங்க சொல்றத கவனிச்சு கேளு. அமைதியாக பேசும்போது உனக்கு பல உண்மைகள் புரிதல்கள் தெரிய வரும். கோபமா பேசும்போது அவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற உண்மைகள் உனக்கு புரிய வரும். மொத்தத்துல யார் என்ன சொன்னாலும் அதை அமைதியாக காது கொடுத்து கேட்க பழகு. எங்காவது யாராவது ஒருத்தர் உன்கிட்ட இருந்து எதையாவது பெறணும்னு எதிர்பார்த்து கிடப்பாங்க. நீ எப்போதும் எல்லாருக்குமே உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பழகு. அது மட்டும் இல்லை, பிரார்த்தனைகள் செய்யும்போது உனக்காக மட்டுமே செய்யாம நான் நல்லா இருக்கணும்னு மட்டும் நீ நினைக்காம உன்னை சுற்றி இருக்கும் எல்லாருக்காகவும் நீ பிரார்த்தனை செய்யும் போது அதற்கு பலனாக, அதற்கு முழு பரிசாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். உன் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்பா முருகான்னு கேட்டாயல்லவா? ஏன் ஆசீர்வாதத்தை உனக்கு பரிபூரணமாக அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ செய்ய வேண்டிய கடினமான விஷயங்களில் ஒன்றுனா, சில விஷயங்களை உன்னால் செய்ய முடியாது, முடிக்க முடியாதுன்னு தெரிய வரும்போது அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான். ஏன்னா எல்லாமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே, உன் கைகளுக்குள்ளே இல்லை. சில விஷயங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியாத போது, சில விஷயங்களை சரி செய்ய முடியாத போது, சில பேரை திருத்த முடியாத போது, மாற்ற முடியாத போது அதை அப்படியே நீ ஏற்றுக்க தான் வேணும். இந்த முருகன் உனக்கு உதவியை செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன் எண்ணங்கள், உன் நோக்கங்கள் தூய்மையானதாக இருந்தால் தவறான பாதை கூட உன்னை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போயிரும் என் செல்வமே. எப்போதும் உயர்ந்த எண்ணங்களை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களோடு உயர்ந்த செயல்களை நீ செய்யும் போதுதான் அது உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி காட்டும். எப்போதும் ஒரே வழியில அடுத்தவங்களையே பின்தொடர்ந்து போற ஆளாக இருக்காதே. ஒருத்தரை பின்தொடர்ந்து போகும்போது உனக்கு ஒரு விஷயம்தான் புரிய வரும், ஒரு பாதை தான் இருக்கும், ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், செய்ய முடியும். இதுவே எல்லா வழிகளிலும் பாரு, எல்லாரும் செய்கிறத பாரு, எல்லார் வாழ்க்கையும் கவனி. எல்லாரையும் பின்தொடர்ந்து போகக்கூடிய ஆளாக யார் என்ன செய்கிறாங்களோ அதில் எது சிறப்பாக இருக்கோ, எது தெளிவாக இருக்கோ, எது அழகாக இருக்கோ, எது வாழ்க்கையை மாற்றுமோ அதை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. ஒருத்தரை மட்டும் பின்பற்றி வாழ்க்கையில் உனக்கு ஒரே வழி, ஒரே பாதை மட்டும் இருக்கும்படி வச்சுக்காததே. நிறைய பாதைகளை உருவாக்கி வைத்து கொள்ளும் போது தான் சட்டுன்னு ஒன்று இல்லாட்டி இன்னொன்றுன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அல்லவா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நினச்சி யோசித்து கவலைப்பட்டேன். பாதி நாட்களை தொலைச்சிட்ட. இன்னும் மிச்சம் இருக்க பாதியையும் அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச விதமாக நீ நடந்துக்கணும்னு மற்றவங்களை கவருவதிலேயே தொலைத்து விட்டாய். இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு அடுத்தவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையை நிறுத்திட்டு அந்த நாடகத்தை முடிச்சிட்டு உனக்காக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ தயாராக என் செல்வமே. எல்லாருமே உன்னை போலவே நல்லவங்களா, உன்னை மாதிரியே எல்லாரையும் பற்றி யோசிக்கிறவங்களா, எல்லார் மீதும் அன்பு காட்டுறவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் பல பேர் சுயநலத்தோட தான் வாழ்க்கை, தான் குடும்பம்னு வாழக்கூடியவங்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ மற்றவங்களை நேசிப்பது போல மற்றவங்க உன்னை நேசிக்கவும் மாட்டாங்க. நீ அவங்கள நினைக்கிற அளவுக்கு அவங்க உன்னை நினச்சி பார்க்கவும் மாட்டாங்கன்ற உண்மையை நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. உனக்கு எப்போதும் மற்றவர்களை பற்றிய சிந்தனையை விட உன் உடல் நலனை பற்றிய சிந்தனை இருக்கட்டும். உன் உடலும் நலமும் நல்ல வாழ்க்கையுமே உனக்கு முதன்மையான விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. மற்ற எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு நீ பொறுமையோட பொறுப்போட உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை நேசிக்கக்கூடிய, உன்னை அன்போடு அக்கறையோடு கவனித்து கொள்ளக்கூடிய ஒருவரை உன் வாழ்க்கையில் அனுப்புகிறேன். நீ ஒருபோதும் அவர்களை புறக்கணிக்கவோ ஒதுக்கி வச்சிடவோ வேண்டாம்.
ஏன்னா நல்லவங்க உன்னை தேடி வரும்போது அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்காமல் தவற விட்டுட்டினா அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ நல்லவர்களை பார்ப்பதும் பக்கத்தில் வச்சுக்கிறதும் முடியாத காரியமாக போய்விடும் அல்லவா? வாழ்க்கைங்கிறது ஒரு விருந்து போலதான். நீ பல பேரை கூப்பிடுற, அந்த விருந்துக்கு சில பேர் வருவாங்க, சில பேர் தாமதமாக வருவாங்க, சில பேர் சீக்கிரமாக புறப்பட்டு போயிடுவாங்க, சில பேர் விருந்து சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் உன் கூடவே உன் வீட்டிலையே கூட தங்கலாம், சில பேர் உன்கிட்ட சிரித்து பேசுவாங்க, சில பேர் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் விருந்தாளியாக வந்த இந்த மனிதர்கள் யாருமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் எப்போதும் நிரந்தரம். மற்றவங்க எல்லாரும் வந்து போகக்கூடிய விருந்தாளிகள் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ. யாரு மேலேயும் அதீத அன்பும் அதிக அளவு நம்பிக்கையும் வச்சு கடைசியில் நீ மனசு நொந்து வருத்தப்பட்டு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வேறு யாரும் உன்னை பாராட்டாத போது, வேறு யாரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடாத போது நீ உன்னை பாராட்டிக்கோ. உனக்கு நீயே கொண்டாட வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோ. மற்றவங்களை நீ உன்னை ஊக்குவிக்கணும்னு எதிர்பார்க்காதே. மற்றவங்களுக்கு 1000 வேலை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. உன்னை நீயே ஊக்குவிச்சுக்கிட்டு உனக்கு நீயே தைரியமும் ஆறுதலும் சொல்லிக்கிட்டு உனக்குள் இருந்து நீ வெற்றியை வெளிக்கொண்டு வா என் செல்வமே. உனக்கு பிடிச்சது உன் வாழ்க்கையில் எப்போதுமே சரியாக உன்னை வந்து சேர்ந்துரும்னு சொல்ல முடியாது. அதனால் நீ எதிர்பார்க்கறது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழவும் சந்தோஷமாக வாழவும் தயாராகு. அடுத்தவங்க உனக்கு செலுத்துகிற அக்கறையும் கவனமும் உன் சொந்த குணத்துக்கு கிடைத்த பரிசு தான். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் அவ்வளவு சுலபமாக யார் மீதும் அக்கறையோட எதையும் பார்த்து பார்த்து செய்ய மாட்டாங்க. அப்படி நிஜமாவே உன் மேலே யாராவது அக்கறையோட நல்ல பாசத்தோட கவனத்தோட உனக்காக ஏதாவது செஞ்சாங்கன்னா அவர்களை ஒருபோதும் தவற விடாதே. எப்போதும் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது எதுவுமே தெரியாமல் ஆரம்பிக்கிறது பெருசில்லை, ஆனால் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் அதை விட்டுட்டு விலகிறது தவறு. எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. மான அவமானங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகளும் காரியத்தில் நஷ்டமும் வஞ்சகத்தால் உனக்கு சூழ்ச்சி செய்யும் எதிரிகளும் உறவினர்களும் நண்பர்கள்ன்ற பேரில் இருக்கக்கூடிய நடிகர்களையும் எல்லாரையும் நீ வாழ்க்கையில் பார்த்து தான் ஆகணும். மான அவமானம் ஏமாற்றம் தோல்வி எதிரிகள்னு எல்லாத்தையும் பார்த்து கடந்து வரும்போது தான் வாழ்க்கையை பற்றின புரிதல் உனக்கு வருமேன்னு செல்வமே. நீயும் உன் வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் மன உறுதியோடும் துணிச்சலோடும் இருந்தீனா யார் என்ன செஞ்சாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை வெற்றியாளனாக உன்னால் உருவாக்கிக்க முடியும். எப்போதும் உன் மன வருத்தத்தையும் வேதனையும் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டாம். ஏன்னா உனக்கு வேணும்னா அது மனசில் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் தருவதாக இருக்கலாம். அடுத்தவங்ககிட்ட போய் மன வேதனையோட சொல்லலாம். ஆனால் கேட்குறவங்க எல்லாம் அதை கதையாக மட்டும்தான் கேட்பாங்க. உன் வலியையும் வேதனையும் உணர்ந்தவனாக இருக்கும் இந்த முருகன் நான் சொல்கிறத கேளு. கண்டிப்பாக நீ செய்யக்கூடிய முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக உனக்கான பொறுப்புகளை சரியாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உனக்கான உயர்நிலையை உண்டாக்கி கொடுப்பேன். எந்த அளவுக்கு மனிதர்களிடம் ஒரு இடைவெளி விட்டு பழகுறியோ அந்த அளவுக்கு உனக்கு மரியாதை இருக்கும். சும்மா எல்லாரையும் தேடி ஓடி ஓடி போய் பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருந்தீன்னா உனக்கான மரியாதை குறைஞ்சு போகுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. மற்றவங்க கிட்ட நீ எந்த அளவுக்கு பாசத்தை அளவோடு காட்டுறியோ அந்த அளவுக்கு மன அமைதி உனக்கு நிலச்சிருக்கும். பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டினாலே என்னைக்காவது ஒரு நாள் அது உனக்கே மன சங்கடத்தை கொடுத்துரும். ஏன்னா நீ அன்புள்ள யதார்த்தமான வெகுளித்தனமான பிள்ளை. ஆனால் எல்லாரும் அதே போல் உனக்கு மேலே உண்மையான பாசத்தோட உண்மையான அன்போடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? அதனால தான் அதிகமாக அன்பையும் பாசத்தையும் வச்சு மன அமைதியை இழந்துடாதன்னு சொல்கிறேன். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் குறைவாக ஆசைப்படு. பேராசை பெரு நஷ்டங்கிறது போல அது உன் நிம்மதியையும் குலைக்கக்கூடிய விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டு அளவோட ஆசைப்பட கற்றுக்கோ. எந்த அளவுக்கு நீ குறைவாக பேசுகிறியோ அளவாக யோசித்து பேசுகிறியோ அந்த அளவுக்கு மனிதர்கள் மத்தியில் உனக்கு மதிப்பு உண்டாகும். எப்போதுமே பெரும்பாலான மனிதர்கள் நீ கேள்விக்கு பதில் சொல்கிறியான்றதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நீ அமைதியாக அவங்க சொல்கிறதையெல்லாம் காது கொடுத்து கேட்டாலே போதுன்ற மனநிலையோடு தான் இந்த மனிதர்கள் இருப்பாங்க. அதனால்
யார் என்ன சொன்னாலும் அமைதியாக மௌனமாக அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டுக்கோ. உன் மனசை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காட்டி அடுத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் மனசு எப்போதும் உன் கட்டுக்குள் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே. நீ எப்போதும் இப்படியே யதார்த்தமாக அன்பாக வெகுளித்தனமான வெள்ளந்தியான குணத்தோடையே இருக்கிறதால தான், யார் என்ன கேட்டாலும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிறதால வாதிடுவதால் தான் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. வாழ்க்கை எப்படி வாழணுன்ற அந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டினா வாழ்க்கை மிகவும் சுலபமாக இருக்கும். உன்னை சுற்றி உள்ள அனைத்தையும் சரி செய்வதன் மூலமாக நீ அமைதியை காண முடியாது. ஆனால் உனக்குள்ளேயே உடஞ்சி போகாமல் நீ உன் மனசை தைரியமாக வச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை அமைதி நிறைஞ்சதாக மாறிடும். உன்னை கோபப்படுத்துபவர்கள், உனக்கு கோபத்தை உண்டாக்குறவங்க ஜெயிக்கிறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை ஒருத்தர் கோபப்படுத்துகிறாருன்னா அவர் கட்டுப்பாட்டில் உன்னை வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். யார் உன்னை கோபப்படுத்தினாலும் யார் உனக்கு எரிச்சலை கொடுத்தாலும் கூட நீ உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு கோபத்தையும் எரிச்சலையும் வெளிக்காட்டாம அமைதியாக இருந்தீனா நீ ஜெயிச்சதாக அர்த்தம் என் செல்வமே. உன்னுடைய ஆழமான பேச்சும் அமைதியும் உன் நல்ல மனசும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றியே தீரும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ போராட வேண்டிய மிக மோசமான போராட்டங்கள் உன் மனசுக்கும் இதயத்துக்கும் இடையிலான போராட்டங்கள் தான். ஒரு விஷயத்த உன் மனசு ஒரு மாதிரி சொல்லுது, உன் இதயம் வேற மாதிரி சொல்லுது. உன் மனசு சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்க பழகு. இதயம் எப்போதும் இரக்கத்தன்மையோட கருணை உள்ளத்தோட மனிதாபிமானத்தோட பல விஷயங்களை உனக்கு சொல்லும். ஆனால் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பி. இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் எந்த குடும்பமும் அதில் உள்ளவர்களும் எந்த உறவுகளும் கூட 100% சரியானவர்களாக இருக்க மாட்டாங்க தானே. குடும்பம்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும். ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் மறுப்பு சொல்லுவாங்க, வாதிடுவார்கள். சில சமயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் கூட இருக்கீங்க. ஆனால் உதவி ஒருத்தருக்கு தேவைன்னா ஆளாக ஓடி போய் உதவி செய்கிறீங்க தானே. அப்போ என்ன அர்த்தம்? குடும்பம் குடும்பம்தான். குடும்பத்தில் எப்போதும் அன்பு இருக்கட்டும். மனஸ்தாபமும் வருத்தமும் வாதிடுதலும் வந்தாலும் கூட குடும்பத்தில் அன்பை நிலைநாட்ட மறக்காதே. ஒழுக்கத்தோடு வாழும் உனக்கு இந்த உலகத்தில் நீ எதிர்பார்க்கிற அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது வெறும் கையோடு தான் வர்றாங்க, போகும்போதும் வெறும் கையோடு தான் போக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு எதுக்காக பயப்படணும்? பிறக்கும்போது யாரும் உறவுகளாகவோ சொந்தமாகவோ காசு பணத்தோடையோ பிறக்கவில்லை அல்லவா? அப்புறம் எதையும் இழப்பதற்கு ஏன் யோசிக்கணும்? எது வந்தாலும் போனாலும் எதுவுமே என்றென்றும் நிரந்தரமாக நிலைக்காதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. கடைசி வரைக்கும் எஞ்சி இருப்பது உன்னுடைய நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களும் மட்டும்தான். நீ கொடுக்கும் அன்பும் நீ கொடுத்த பாசமும் தான் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் எல்லார் மனசிலையும் ஞாபகமாக இருக்க போகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கவனிப்பையும் கொடுக்க பழகு. இந்த வெற்றிவேல் முருகன் என் வேலை திட்ட உன் கைகளில் வெற்றியை ஒப்படைச்சு நீ எதிர்பார்த்த காரியங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உண்டு பண்ணிய பிறகு எல்லாத்தையும் விட்டு விலக ஆரம்பிச்சிருவான். காசு பணம் சம்பாதிக்கிறோன்னு ஓடி ஓடி அலைகிற மனிதர்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய சேர்த்த பிறகு காசு பணம் வாழ்க்கையில் நிம்மதியை தராதுன்ற புரிஞ்சுக்கிறவங்களா இருக்காங்க. அதையும் நீ தெரிஞ்சுக்கோ என் செல்வமே. அடுத்தவங்களை குறை சொல்வதும் அடுத்தவர்களை சமாதானம் செய்வதும் அடுத்தவங்க கிட்ட வேண்டுகோள் வைப்பது என ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கடைசியில் நிலச்சி நிற்க போகிறதுன்றது இங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த உலகம் பொய்யானது. ஒவ்வொரு விஷயங்களும் பல காரியங்களோடு தான் நடக்குது. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதையும் தலைக்கு மேலே சுமந்து கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம். ஒரு அம்பை பின்னோக்கி இழுப்பதன் மூலம் மட்டும்தானே அது முன்னோக்கி செல்ல முடியும். ஒரு அம்பை வில்லில் வச்சுக்கிட்டே இருந்தால் அம்பு போய் முன்னால் விழுகாது. எப்போ அம்பை பின்னோக்கி இழுக்கிறாயோ அப்போது தான் அது வேகமாக முன்னேறி செல்லும். அதே போல தான் வாழ்க்கை. இப்போ உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உனக்கு சிரமங்களை கொடுத்து
உன்னை பின்னுக்கு இழுத்தாலும் அது உனக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகுது. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல நீ ஒரு சிறந்த இடத்தை வெற்றிகரமாக நோக்கி போய் சேரப்போகிறாய்ங்கிற அர்த்தத்தை, உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை வேணும்னா உனக்கு பிடிச்சவங்களா நீ எதிர்பார்ப்பது போல வச்சுக்கலாமே தவிர அவர்களின் மனசை உன்னால் மாற்ற முடியாது. அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மனசோட நல்ல குணமுள்ள மனிதர்களை உன்னை சுற்றி வச்சுக்கோ. யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் மனப்பான்மையை உன்னால் மாற்ற முடியாது. அவர்களை உனக்கு சாதகமானவர்களாக உன் குணத்துக்கு ஒத்து போகிறவங்களா நீ வச்சுக்கலாம். எப்போதும் இந்த உலகத்தில் பிறந்த யாரும் நிரந்தரமாக தங்க முடியாதுங்கிறது தானே உண்மை. சந்தேகமோ கவலைகளோ எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் காசு பணம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் கூட எல்லா மனிதர்களும் ஒரு கட்டத்தில் ஒரு வயசு வரும்போது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சே ஆகணும். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன்.